அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா ஒரு ஹெல்த்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஒரு ஹெல்த்தாகவும் இருக்கும், அதே சமயம் ஒரு டீயோடு இது சாப்பிடும்போது ஈவினிங் டைமில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டோம்னா அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு நான் வந்து பச்சை பட்டாணி எடுத்துக்கிறேன். ஒரு கப்பு பச்சை பட்டாணிக்கு நான் வந்து அரை கப்பு நான் வந்து கருப்பு கொண்டக்கடலை எடுத்துருக்கேங்க. 1/4 கப்பு நான் வந்து கடலை பயிர் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 மணி தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி ஊற்றி திரும்ப ஒரு 5 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 6 மணி நேரம் நான் வந்து இது வந்து ஊற வச்சு எடுத்துகிட்டு போகிறேங்க. இது எல்லா கடலையும் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு ஹெல்த்தான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். இது பாருங்கள், மூடி வச்சிடலாம். ஒரு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 6 மணி நேரம் கழித்து நான் வந்து இதை பார்க்க போகிறேன். பாருங்கள், நல்லாவே ஊறி இருக்குது. ஊறின இந்த கடலை எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல கொரன்னு இல்லாத நெய்ஸாகவும் இல்லாத நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேன். தண்ணிலாம் நம்ம அதிகம் ஊற்ற தேவையில்லைங்க. அதில் இருக்க தண்ணியே போதும், அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொரப்பான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்ப நைஸாகவும் ஊற்றிடக்கூடாது. இதை எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. நெக்ஸ்ட்டு அதே மிக்சிங் பவுலில் இப்போ வந்து வாழைப்பூ வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. வாழைப்பூ எல்லாத்தையும் நறுக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு மட்டும் எடுத்துக்கலாம். வாழைப்பூ 1-2 இருந்தால் போதுங்க, ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சிட வேண்டாம். அதையும் எடுத்து எல்லாத்தையும் அந்த கடலையோடு சேர்த்துட்றேன் நான். சேர்த்துட்டு இதோட வந்து வெங்காயம் சேர்க்க போகிறேங்க. இப்போ இது வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் இருக்கும், அரிஞ்சு வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து அதோடு அரிஞ்சு போட்டுடலாம். கருவேப்பிலை மல்லி கொஞ்சமாக போட்டுடுறேன். போட்டுட்டு அதுக்கு தேவையான சால்ட்டு நம்ம கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் இருக்குங்க கார்ன்ஃப்ளவர் மாவு நான் வந்து இப்போ சேர்த்துட்ருக்கேன். ஓகே, நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு அந்த வடை வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம பாருங்கள், இந்த அளவு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துட்டாலும் உங்களுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து வடை ரெடி பண்ணி போட்டுடலாம். பாருங்கள், நான்ஸ்டிக் மேலே எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடணும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வடை தட்டி ஒன்று ஒன்றா போட்டுருங்க. ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்குங்க. நம்ம தட்டி போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் எல்லா ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டு நம்ம ஒரு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இந்த கடலையோடு இந்த வாழைப்பூலாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் அருமையாக இருந்துச்சு. பாருங்கள், எல்லாமே நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த மாதிரி பொன்னிறமாக நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். நிறைய ஒரு ஹெல்த்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கூட ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த பருப்பெல்லாம் நம்ம ஊற வச்சுட்டா போதும். ஒரு 1/2 ஹவர்லேயே இந்த வந்து ரெசிபி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இருக்கிற நெக்ஸ்ட் எல்லா பேட்சையும் நான் வந்து ஒன்று ஒன்றா போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேங்க. சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு இது. ஓகே, இதே மாதிரி நீங்களும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.